உலகம் வியந்த உமர் அலியின் ஆட்சி காலம். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பொற்காலமாக விளங்கிய ஆட்சி காலம் அதுதான் கலீஃபா உமர் இப்னு ஹத்தாபின் ஆட்சி காலம். உமர் அலியின் ஆட்சி அது வெறும் ஆட்சி அல்ல, அது நேர்மை பேசும் வரலாற்றின் ஒரு பகுதி. அது ஒரு தனி யுகம், அதில் சத்தியமே சட்டம், நேர்மையே நெறி. உமர் இப்னு ஹத்தாப் இவர் கலீஃபா மட்டுமல்ல, தனது ஆட்சி காலத்தில் மனித நேயத்தின் மின்னலாக விளங்கியவர். இவரது ஆட்சி மகாத்மா காந்தி போன்ற உலக தலைவர்களும் வியந்த ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் கோட்டைகள் உயர்ந்ததில்லை, செல்வ செழிப்பு பெருகிய போதும் சுகபோகங்களில் மயங்கி கிடந்ததும் இல்லை. மாறாக இவ்வாட்சியில் அருவி போல பரவியது உண்மை, நீதி, நேர்மை மற்றும் நியாயமே ஆகும். தன்னிலை மறந்து மக்கள் நிலை மேல் கவனம் செலுத்திய தலைவர் இவர். இவரது நிகரற்ற ஆட்சிக்கு உதாரணமாய் பல சம்பவங்கள் நம் முன் இருந்த போதிலும் ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். ஒரு நாள் உமர் அலி மற்றும் அவரது சேவகர் இருவரும் ஒரே ஒட்டகத்தில் பயணிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் இருவரும் ஒட்டகத்தில் மாறி மாறி ஏறி வந்தனர். ஒட்டகம் நகருக்குள் வரும் நேரத்தில் சேவகர் ஒட்டகம் மீது இருக்க உமர் நடந்து வந்தார். மக்கள் ஆச்சரியத்தில் கலீஃபா உமர் நடக்க சேவகர் ஒட்டகம் மீது ஏறி இருக்கிறார் என கூற உமர் கூறினார், இவர் என்னுடைய சகோதரர், இவரும் ஒரு மனிதர் அல்லவா? நாம் உங்களிடத்தில் ஒரு அரசனாக இல்லை, நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன். சுபஹானல்லாஹ், இதுதான் மனித மதிப்பின் உச்சம் அல்லவா? இவ்வாறு இறைவனிடத்தில் தன்னை பொறுப்புள்ளவராக எண்ணிய தலைவர் இவர். அதிகாரம் இருந்தும் பணம் இருந்தும் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து ஆட்சி புரிந்தவர். இவரின் அரசியல் என்பதோ மக்கள் கண்ணீர் நீக்கும் கருணையாயிருந்தது. இவரது ஆட்சி எளிமையின் ஒளி, நேர்மையின் நிழல், உண்மையின் புகழ். இதுதான் உலகம் வியந்த உமரின் ஆட்சி.